தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். உருவமில்லா சக்தி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார்கள். சூரியன், காற்று, நீர், இது மட்டுமே ஆற்றலை தருகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொடுக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்டானிய ஆய்வின்படி ஒரு ஓடு இருக்குது. அந்த ஓட்டு மேலே நடக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆற்றலை உருவாக்குது அப்படின்றத பார்க்குறோம். கலிஃபோர்னியா என்கின்ற பகுதியில் வெனிஸ் கடற்கரை பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடை இருக்குது. 320 நாட்களுக்கு தேவையான ஆற்றலை இது தருது. அது இயங்குவதற்கேற்ற ஆற்றலை இது தருவதாக என்ன பண்ணுறாங்க, இங்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவும் வெறும் மனிதர்களால் பெரும் பகுதியாக உதவுவதல்ல, ஒட்டுமொத்த மனிதர்கள் நடக்கும்போது என்ன பண்ணுது, கொஞ்சம் சிறு ஆற்றலை அது என்ன பண்ணுது, தரக்கூடியதாக இருக்கிறது பார்க்குறோம். இதையத்தான் இங்கே நம்ம வேதாகமத்தில் சற்று ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். அநேகருக்கு ஆத்துமா அப்படின்னா நம்முடைய உடம்புக்குள்ள அது ஒரு தனி பகுதி அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. எபிரேயம் மற்றும் கிரேக்க வார்த்தைகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆத்மா என்ற பொருளுக்கு ஒரு முழு நபர் என்று அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது என் மன விருப்பத்தின்படி அவனுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல ஆத்மா என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அதே இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஆசை அல்லது வாழ்க்கை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ரெண்டுக்குமான வேறுபாடு வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆத்மா என்று வேதாகமம் சொல்லும்போது நம்மைத்தான் ஆத்மா என்று சொல்லுகிறது. ஒரு முழு நபரை தான் ஆத்மா என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் இப்போ வசனத்தை நம்ம பார்த்தோம், மண்ணு ப்ளஸ் சுவாசம் சேர்ந்தாதான் மனிதன் ஜீவ சுவாசமாக வாழ்கிறான், அதாவது உயிர் பெற்று வாழ்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இதில் மண் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் உயிர் அடைவதற்கு ஏற்ற ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா சுவாசம் வேணும். அந்த சுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம உயிர் பெற முடியாது. அப்போ நம்ம ஒரு ஜடம், ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் என்பதை பார்க்குறோம். சரி, இப்போ காற்று மட்டும் கிடச்சிருச்சு, மண் இல்லை அப்படின்னா அப்பையும் ஒன்றுமே இல்லை நம்ம அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது மண் ப்ளஸ் காற்று இது ரெண்டும் சேர்ந்தாதான் மனிதன் என்ன பண்ணுறான், ஜீவ ஆத்மா, அதாவது முழு மனிதனாக உயிர் பெற்றிருக்கிறான் என்பதை பார்க்கின்றோம். அதனால தான் தேவன் மனிதனை படைத்த பிற்பாடு தன்னுடைய சுவாசத்தை மனிதனுடைய நாசிலை ஊதினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு தான் அவன் உயிர் உள்ள பொருளாக எழுந்து நடக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரங்களில் நம்ம பார்க்கும்போது ஆத்மா என்று சொன்னாலே நம்மளுடைய உடலுக்குள்ளாக அது இருக்குது, அது வெளியே வித்தியாசமாக வந்து என்ன பண்ணுவோம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இது ஏறத்தாழ மற்ற மதங்கள் சொல்வதைப் போலவே நம்முடைய கிறிஸ்தவம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. வேதாகமம் மனிதனுடைய உடல் பகுதிகளை தனித்தனியாக பார்ப்பது கிடையாது, எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாகவே பார்க்கிறது. அப்போதான் முழு மனிதன் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமம் நமக்கு அப்படியாக சொல்லவில்லை. வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சில இடத்துல அவரை கொடியாகவும் நம்மளை கனிகளாகவும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் எப்போது கொடியோடு கூட அந்த கனி இணைந்து இருக்கிறதோ அப்போதான் வந்துட்டு அது திராட்சை செடியிலிருந்து வந்த கனி என்பதை, திராட்சை என்பதை நாம் சொல்ல முடியும். தனியாக இருந்தால் அதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது என்பதை நாம் புரியும். நாம் மனிதர்கள் என்பதற்கு நம்ம இடத்துல தனி கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மனிதன் சொல்ல முடியாது, கால் மட்டும் இருந்துச்சுன்னா மனிதன் சொல்ல முடியாது. இப்போ ஒன்றுமே இல்லாத ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இது எல்லாமே, அதாவது உடல் பாகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் ஆத்மா என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் சொல்கிறது போல ஆத்மா பரதேசில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா என்று சொன்னால் இல்லை. வேதாகமம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுப்பது கிடையாது. வேதாகமம் நமக்கு சொல்வது நீங்கள் ஒரு முழு நபர் அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஆத்மா. இப்போ நான் சர்ச்சுக்கு வரும்போது
என்ன சொல்லுவாங்க, ஒரு புது ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களையும் ஆத்மா தானே சொல்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், விழித்து கொள்ளுங்கள். நம்மளை முழு மனிதனாக தேவன் படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்க காரியங்களை ஜெபத்தோடு நாம் பின்பற்றுவோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி, சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு கீரை. இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதே போல் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறது. இந்த கீரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல சத்துக்கள் இதுலேயும் அடங்கி இருக்கிறது. இந்த கீரை சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. வயிறில் இருக்கிற புண்ணையெல்லாம் சரி செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆரோக்கியமான கீரைகளை நாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.